Hi friends, welcome to Divya's Nalabagam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் குருமா. இது எல்லா விதமான டிஃபன் ரெசிபீஸ்க்கும் நம்ம சைட் டிஷ்ஷா தொட்டுக்கலாம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 சின்ன தக்காளி அதுவும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கேரட், 100 கிராம் பீன்ஸ், 2 சின்ன உருளைக்கிழங்கு, 100 கிராம் பீட்ரூட், கொஞ்சமா பச்சை பட்டாணி. இப்போ இது தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 3 துண்டு பட்டை, கொஞ்சமா கல்பாசி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 3 பச்சை மிளகாய் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், 10 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரை முடி தேங்காய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 5-6 முந்திரி, ஒரு அரை டீஸ்பூன் கசகசா. இப்போ நம்ம குருமாவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நான் சமையல் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் ரொம்ப பொன்னிறமா வரணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ குக்கர்ல விசில் போட்டு இதை வேக வைக்க போறோம் காய்கறி எல்லாம். அதனால சும்மா கொஞ்சமா வதங்கினா போதும். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா பொடியை நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி மட்டும் நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணும். அதனால ஒரு 3 மினிட்ஸ் நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்களா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். மசாலா எல்லாம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் நான் காய்கறியை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். முதல்ல கேரட், அப்புறம் பீன்ஸ், அப்புறமா பட்டாணி, இப்போ உருளைக்கிழங்கு, கடைசியா பீட்ரூட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப காய்கறி எல்லாரும் கிளறி விட்டதுக்கு அப்புறமா காய்கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன்ல போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை, கசகசா இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். கொரலாம் அரைக்க கூடாது. நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதே சமயத்தில் நிறைய தண்ணியும் சேர்த்துறாதீங்க, குருமாக்கு நல்லா இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா குருமா ஓட காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம காய்கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் தான் சேர்த்தோம். இப்போ நம்ம குருமாக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதுல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். குருமா எப்பவுமே ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால 1/2 கப் தண்ணியே போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரமா நம்ம ஸ்டவ்ல வைக்க கூடாது. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு. நம்ம கொஞ்சமா தான் உப்பு சேர்த்துருந்தோம் காய்கறி வேகிறதுக்கு தான். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறோம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறோம். சேர்த்துட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்களா நம்மளோட குருமா கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. காய்கறி எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க.
பொதுவா பீட்ரூட் குருமால யாரும் சேர்க்க மாட்டாங்க. ஆனா குருமால பீட்ரூட் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து வேற லெவல்ல வரும். அதே மாதிரி கலரும் செமையா இருக்கும். ஸோ நீங்களும் பீட்ரூட் போட்டு குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே வேற என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் நீங்க குருமால சேர்ப்பீங்கன்றதையும் எனக்கு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபியும் நீங்க பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.